தமிழ் சினிமால சமீப காலமா பழைய பாடல்களை பயன்படுத்துறது அதிகரிச்சுட்டே வருதுன்னு தான் சொல்லணும். பல வருஷமா இப்படி ஒரு ட்ரெண்ட் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் கைதி படத்துல ஆசை அதிகம் வச்சு மற்றும் ஜும்பலக்கா சாங்ஸை பயன்படுத்தின விதம் ரொம்பவே வைரலாகவே இப்போ நிறைய டைரக்டர்ஸ் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதனால சில பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். இசைஞானி இளையராஜா பாடல்களை முறையான அனுமதி இல்லாம பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பல முறை அவர் தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. கங்கை அமரன் கூட அவரோட ரீசன்ட் பிரஸ் மீட்ல காசுக்காகலாம் அண்ணன் இப்படி பண்ணல, ஒரு மரியாதைக்கு அனுமதி கேட்டு பயன்படுத்தியிருக்கலாம் என பேசியிருந்தாரு. இப்படி இந்த ட்ரெண்ட் மக்கள் மத்தியில வரவேற்பையும் அதே சமயம் சர்ச்சையையும் சந்திச்சுட்டு வருது. இதே மாதிரி பாட்டோட வரிகள்ல இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து அதை படத்துக்கு டைட்டிலா யூஸ் பண்ற பழக்கம் காலம் காலமா இருந்துட்டு வருது. இதை பத்தி லிரிசிஸ்ட் வைரமுத்து அவர்கள் இப்போ ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிறது சோசியல் மீடியால ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பல பல்லவிகளை தமிழ் சினிமால டைட்டிலா யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி பயன்படுத்துறதுக்காக யாருமே என்கிட்ட அனுமதி கேட்கல, மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தை கேட்டதில்ல, ஒன்னா ரெண்டா பொன்மாலை பொழுது, கன்சி வந்தால் மண் சிவக்கும், இளைய நிலா, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், பனிவிழும் மலர்வனம், வெள்ளை புறா ஒன்று, பூவே பூச்சுடவா, ஈரமான ரோஜாவே, நிலாவை தான் கையில பிடிச்சேன், மௌனராகம், மின்சார கண்ணா, கண்ணாலனே, என்னவளே, உயிரே, சண்டைக்கோழி, பூவெல்லாம் கேட்டுப்பார், தென்மேற்கு பருவக்காற்று, விண்ணை தாண்டி வருவாயா, நீதானே என் பொன் வசந்தம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், தங்க மகன், இப்படி இன்னும் நிறைய இருக்கு. இப்படி என்கிட்ட சொல்லாம யூஸ் பண்ணாததுனால நான் அவங்களை திட்டினதும் இல்ல, நேர்ல பார்க்கும்போது கேட்டதும் இல்ல, செல்வம் எல்லாருக்கும் பொதுவா இல்லாத சமூகத்துல அறிவாச்சு எல்லாருக்கும் பொதுவா இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். ஏன் இப்படி கேட்காம பண்றீங்கன்னு கேட்டா அது எனக்கு நாகரிகமா இருக்காது, ஆனா என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்க யூஸ் பண்ணா அவங்களுக்கு அது நாகரிகமா இருக்காதா அப்படின்னு வைரமுத்து அவரை கேட்காம அவரோட பாடல் வரிகளை படத்துக்கு டைட்டிலா பயன்படுத்துறத பத்தி ஆதங்கப்படுற வகையில இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. வைரமுத்துவோட இந்த போஸ்டுக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல நடிகர் மற்றும் இயக்குனர் தியாகராஜன் அவரோட ரீசன்ட் இன்டர்வியூல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல மம்பட்டியான் படத்துல வர மலையூர் நாட்டாம சாங்கை யூஸ் பண்ணதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்கவே இல்லை, ஆனா நான் ஏன் அனுமதி கேட்கலன்னு சொல்லி இவ்வளோ காசு தாங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ண மாட்டேன், என்னோட படத்தோட பாட்டு அந்த படத்தோட வெற்றிக்கு பயன்பட்டிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன், கூப்பிட்டு பாராட்டினேன், இவங்க இப்படி யூஸ் பண்றது மூலமா மக்கள் பலரும் மறுபடியும் அந்த பாட்டை விரும்பி கேட்கறாங்க, இப்படி ரீகால் வேல்யூ இருக்கும்போது நான் தான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு ரொம்பவே பணிவா பேசியிருந்தாரு. தியாகராஜன் அவர்களோட இந்த செயல் பலரையுமே வியக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பலரும் இப்போ இவரை பாராட்டிட்டு வராங்க. இந்த ஒரு நேரத்துல வைரமுத்து இப்படி பேசியிருக்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. இவர் சொல்லியிருக்கிற இந்த படங்களுக்கு சம்பந்தப்பட்ட படத்தரப்புல இருந்து பதில் வருதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.